ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வரும். நீங்க அதில இருக்கக்கூடிய கதைகள உடனே கேட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த கதைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு முக்கியமான அவசியம் கூட இந்த கதையில இருக்கு. அப்படியே ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை, யார் எழுதினது? என்ன கதை அப்படின்னா, கூப்பா சேது அம்மாள் அவர்கள் எழுதிய குடும்ப சிறுகதை குலவதி. ஸோ கூப்பா சேது அம்மாள் வந்து எழுத்தாளர், பிரபல எழுத்தாளர் கூப்பா ராஜகோபாலனுடைய சகோதரி. கூப்பா சேது அம்மாள் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். அவங்க எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க எழுதின இந்த குடும்ப சிறுகதை குலவதி இருக்க பாருங்க. அப்பப்பா! நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கதைய நான் படிச்சதே கிடையாது. ஸோ கூப்பா சேது அம்மாள் எழுதின கதைகள குடுக்கணுங்கிற ஆர்வத்துல நான் வந்து இந்த கதைய படிக்க ஆரம்பிச்சேன். வீடியோ குடுக்கறதுக்காக. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு இந்த கதையில அந்த கன்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கதைய கண்டிப்பா திருமண வயதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதே நேரத்தில புதுசா திருமணமான ஒரு பெண்ணுக்கும் கண்டிப்பா பிரசன்ட் பண்ண வேண்டிய, பரிசா கொடுக்க வேண்டிய ஒரு சிறுகதை அப்படின்னா ஒரு குலவதி. எந்த ஒரு விஷயமும் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது தான். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற கருத்தையும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி, சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கான நல்ல பெயர் எல்லாமே வந்து ஒரு பெண்ணுனால தான் அப்படிங்கிறத வந்து அற்புதமா இந்த கதையில சொல்லியிருக்காங்க. எவ்ளோ கருத்துக்கள், பல பல கருத்துக்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு மருமகள் எப்படி இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிற மாதிரி பல கருத்துக்கள ஒரு சின்ன சிறுகதையில வந்து உள்ள அடக்கி குடுத்திருக்காதது மகா ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குலவதி ஆட்டமா நாட்டு பெண் வந்தா, பெண்களும் பிள்ளைகளும் நாட்டு பொண்களும் பெரிய சுமங்கலியா மாமி மருமா குடித்தனம் கோகுலமாட்டம் இருக்கு. இதுதான் கதையோட தீமே. ஓகேவா? ஒரு நாட்டு பெண் வந்து நல்ல பொண்ணா வீட்டுக்கு வந்துட்டா, அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. கூப்பா சேது அம்மாள் எழுதிய குலவதி. புக்ககம் போன பெண் முதல் முறையாக பிறந்தகம் வருவதை மறுவீடு என்று குறிப்பிட்டு வழங்குவது நமது சம்பிரதாயங்களில் ஒன்று. அந்த சம்பிரதாயப்படி இன்று சுந்தா பிறந்தகம் வந்திருக்கிறாள். கமலா அவளுடைய பிராண சிநேகிதை. அவளுடைய புக்கக அனுபவங்களை அறிய ஆவல் உள்ளவளாய் சுந்தாவை காண்பதற்காக வந்தாள். சாயங்காலம் 4 மணி. முதல் நாள் இரவு தூக்கமின்றி வந்த பிரயாண அலுப்பால் சுந்தா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆவலோடு வந்த கமலா அவள் தூங்குவதைக் கண்டாள். தூக்கத்தை கலைத்து அவளை எழுப்புவது என்று எண்ணி பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். வியப்போடு அவளையே உற்று பார்த்தாள். கமலாவும் சுந்தாவும் 10வது வகுப்பில் சேர்ந்து படித்த மாணவிகள். கமலா இப்போது இன்டர்மீடியட் வகுப்பு மாணவி. சுந்தா கல்யாணமாகி புக்ககம் சென்றாள். இப்போதுதான் வந்தாள். இருவரும் பிரிந்து 3 மாதமாகி இருந்தும் அது ஒரு யுகம் போல இருந்தது கமலாவுக்கு. சுந்தா வந்ததை கேட்டதும் ஓடி வந்து விட்டாள். ஆனால் சுந்தா இப்போது பழைய கலாசாலை மாணவி போல இல்லை. பட்டணத்து சுந்தாவும் இல்லை. அதாவது முன்பு இருந்த கோணல் வகிடு இல்லை. மாம்பழ கொசுவம் வைத்த வாயில் புடவையை காணோம். பட்டுப்புடவை ஒன்றை புடவையாக உடுத்திக் கொண்டிருந்தாள். கை கடிகாரத்தை கூட காணவில்லை. தன்னோடு படித்த சுந்தாதானா இவள்? ஐய! அரை மணி சென்று மெதுவாக கண் விழித்தாள் சுந்தா. முகமலர்ச்சியோடு எழுந்து கமலாவிடம் வந்து, எப்போ வந்தே கமலா? ரொம்ப நாளையாச்சோ? என்று அவள் கைகளை பிடித்துக் கொண்டாள். இருவரும் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். என்ன சுந்தா, அம்மாமியாய் விட்டாயாக்கும்? உன் கல்யாணத்திலேயே நான் அறிந்து கொண்டேன். இருந்தாலும் 3 மாதத்திற்குள் இப்படி மாறிவிட வேண்டாம். சுந்தா பதில் சொல்லவில்லை. கமலாவின் தோளில் கை கொடுத்து கொண்டு, அசட்டு கமலாவா நீ? மாறாமல் எப்படி வாழ்க்கையை அடப்பதம்மா என்று சிரித்தாள். ஆச்சரியம் அவளுக்கு. சுந்தாவின் கண்களில் இருந்து பிரேமையின் அறிகுறியாக 2 துளி நீர் முத்து போல் உதிர்ந்தன. எழுத படிக்கவாவது தெரியுமா? அதுவும் மறந்து போச்சா என்று நீட்டி முழக்கி பரிகாசம் செய்தாள் கமலா. அடி அதிக பிரசங்கி, சத்தம் போடாத, அடுத்த ரூம்ல அவர் தூங்குறார் என்றாள். அடே, அகத்துக்காரரும் வந்திருக்காரா? ஆமா, புது பொண்டாட்டி அல்லவா, பிரிய மனமேது, அதான் வந்திருக்கிறார். அது கிடக்கு, உன் புக்கக நில உன் தன்மைக்கு ஒத்திருக்கிறதா? பொய் சொல்லாம சொல்லுடி. ஒவ்வாமல் என்ன? ஆனால் பயந்து கொண்டேதான் போனேன். அங்கே போனதும் ஒன்றும் சிரமமாக இல்லை. நீ கவலைப்பட்டாயோ கமலா என்று அருமையாக கேட்டாள். சந்தேகமில்லாமல்.
புத்தக புழுவாக சதா படித்துக் கொண்டு கிடப்பாயே, என்ன செய்கிறாயோ என்று ஓயாத நினைப்பு. உன் வழக்கத்திற்கு பொழுதும் அனுமதியும் கிடைக்கிறதோ? கமலா, சொல்கிறேன் கேள். ஆணோ பெண்ணோ ஒரே ரீதியாக மாறுதல் இல்லாமல் வாழ நினைப்பது நடக்காத காரியம். மாறுதல் தான் நியதி. என் மாறுதல் இப்போது சத்தியமாக எனக்கு திருப்திதான். அவளை நெருங்கி தனிந்த குரலில், உன் அகத்துக்காரர் எப்படி என்று கேட்டாள் கமலா. சுந்தா தலை குனிந்தாள். உடனே நிமிர்ந்து, அவரை பார்த்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டாள். வெளிப்பார்வையில் என்ன தெரியும் சுந்தா? அப்படியில்லை, நீ மறைக்கிறாய். வெளிப்பார்வையில் ஒரே தடவையில்தான் நான் அவரை கண்டுபிடித்தேன். வாழ்க்கையில் எனக்கு ஒருவித சிரமமும் தோற்றுவிக்காமல் என்னை நடத்துவார் என்பதை கண்டுகொண்டேன். அவ்வளவு போதும் எனக்கு. நான் அதிகமும் ஆசைப்படவில்லை, படவும் மாட்டேன். என்னமோமா, நீ ரொம்ப சுலபமா உன்னை திருத்தி கொண்டு விட்டாய். என்னால் அப்படி முடியாது போல எனக்கு தோன்றுகிறது. அதனாலேயே இந்த வருஷம் கல்யாணம் நின்று போய் விட்டது. அப்படியா? ஏன் என்று சுந்தா ஆவலுடன் கேட்டாள். மாயவரத்தருகில் கதிராமங்கலமாமே, அந்த கிராமத்திலே வரன். மிராசுதாரராம். பெரிய குடும்பம். கல்யாண பிள்ளைதான் மூத்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்துவிட்டு என் மனசாட்சிக்கு மாறாக இருக்கும் போல இருந்தது. எல்லாம் அவர்களை பார்த்தால் வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். அப்பாவுக்கு கூட என் மேல் கோபம்தான். மாப்பிள்ளை படித்தவரா? ஆமாம். அதுக்கென்ன, பிஏவாம். இந்த நாளில் ரொம்ப அதிசயமா? அந்த பிள்ளையிடம் படித்த அறிகுறியே காணோம். படித்த முட்டாள் என்பார்களே. சுந்தா குறுக்கிட்டாள். இதோ பார் கமலா, நான் சொல்கிறேனே என்று ஆயாசப்படாதே. உன்னை எனக்கு தெரியும். உன் கனவு நாவலாக எழுதலாமே தவிர வாழ்க்கையில் சுலபமாக லபித்து விடாது. படித்தவர் ஒரு நாளும் நியாயத்தில் இருந்து கூடிய மட்டும் பெறல மாட்டார். முக்கியமாக நாம் பொறுமைசாலியா என்பதை மட்டும் கவனித்துக் கொண்டால் போதும். முதலாக என்னை பார்க்க வந்தாரே, சொல்லடியுமா இப்போதாவது? அப்போதுதான் மாட்டேன் என்று பிகு பண்ணி கொண்டாய். சமயம் வரும்போதுதானே சொல்லிவிடுகிறேன். திருச்சியிலே என் இளைய சித்தாப்பாவோடு படித்தவராம் இவர். அவர்தான் இந்த வரனை நிச்சயம் செய்தார் பிடிவாதமாக. இப்போதுதான் தெரிகிறது அது எனக்கு. என் பேரில் சித்தப்பா வைத்திருக்கும் வாஞ்சை. பிள்ளையுடன் பெண் பார்க்க மாமியாரும் வந்ததுதான் உனக்கு தெரியுமே. நானும் என் கணவரும் ஒரே பார்வையில் ஒருவரை ஒருவர் கண்டதும் காதலாக்கும். சை, பேத்தாத. அதெல்லாம் கதையில்தான். நிமிஷ நேரத்தில் நாங்கள் ஒருவரை மற்றவர் கண்டுகொண்டோம். பாவம், என் மாமியார் பயப்பட்டாளாம். படித்த பெண்ணு, வீட்டு வேலை செய்யாது, திமிர் தண்டியாக திரியும் என்றெல்லாம் ஆட்சேபித்து மறுத்தாளாம். அவள் மறுத்ததையும் இவர் அவளை சமாதானப்படுத்தி இசைய செய்ததையும் ஒரு கதை போல சுவாரஸ்யமாக சொல்லுவார் இரவுகளில். வாஸ்தவமாக அவர் பேசத் தொடங்கிவிட்டால் தூக்கமும் வராது, நேரம் போவதும் தெரியாது. அவ்வளவு நயமான புத்தி போதனை. மாமியாரின் பயமும் மறைந்தது. என் நிலையும் தாழவில்லை என்று எனக்கு தோன்றும்படி நடந்து கொள்கிறார் அவர். ஆமாம், வீட்டு வேலை வகையரா? இதை சொன்னதும் சுந்தா கலகலவென்று சிரித்தாள். என்னடி சிரிக்கிறாய்? சொன்னால் நானும் சேர்ந்து சிரிப்பேனே. இது என்ன கேள்வி கமலா? ஆமாம், வேலை செய்யாமல் முடியுமா? தவிர மாமியாரும் நாத்தனார்கள் இருவரும் பாய்ந்து பாய்ந்து காரியம் செய்யும் போது நான் என்ன ஜடமா? எனக்கு வெட்கமாயிராதா? இல்லை, படித்துக்கொண்டு உட்காரவா முடியும்? நாத்தனார்கள் இருவரும் காரியத்திலும் கிராமிய விளையாட்டிலும் கெட்டிக்காரிகள். அவர்களோடு சேர்ந்து நானும் செய்வேன். படிப்பெல்லாம் ராத்திரியில்தான். ஆனால் அவர்களுக்கு படிப்பே இல்லையா? சாதாரணமாக தெரியும். கிராமத்து மனப்பான்மை. அடக்கம் ஜாஸ்தி, அகம்பாவம் கிடையாது. முக்கியமாக பம்பரமாக எவ்வளவு வேலையானாலும் சளைக்காமல் செய்வார்கள். பார்க்கும்போது எனக்கே வெட்கமாக இருக்கும். என்னதான் படித்தாலும் பெண்களுக்கு வீட்டு வேலை தெரியாவிட்டால் அதை போல அவமானம் வேறு கிடையாது கமலா. சரி, இனி புத்தகமெல்லாம் தூங்க வேண்டியதுதான் என்றாள் கேலியாக. தூங்குவானேன்? இரவு இல்லையா படிப்பது? கொஞ்ச நாள் போனால் மத்தியானமும் படிக்கலாம். மத்தியான பொழுது ரொம்ப சுவாரஸ்யம் கிராம வாழ்க்கையில். கிராமாந்தர விளையாட்டுகளில் தான் நம் புராதன பெருமை நமக்கு விளங்குகிறது. நான் கூட கற்றுக்கொண்டிருக்கிறேன். எதை? புளியம்பிறை கொந்துவதையா? ஏன், இழப்பமோ அது? நம்ம டவுன் நாகரீக மூளைக்கு அது பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். தாயக்கட்டான் என்பதை போன்றதை நூதன பெயராக கேரம் போர்டு என்றால் வசதி. வாங்கி போய் ஆடுகிறோம், கிளப்பை தேடிக்கொண்டு போய். சர்க்கஸில் 3 தாம்பாளத்தை மாற்றி மாற்றி பிடித்ததை பார்த்து வியப்படைகிறோம். அம்மானை என்ற நம் பண்டை நாளை விளையாட்டு அது.
நம்ம தேச விளையாட்டை நம்மிடம் காட்ட வருகிறார்கள். எவ்வளவு நன்றாக என் மாமியார் அம்மானை ஆடுகிறாள் தெரியுமா? அதற்கு பாட்டு கூட இருக்கிறது. நானும் என் சிறிய நாத்தனாரும் இப்போது கற்றுக்கொள்கிறோமே. அப்புறம் காலையில் எழுந்ததும் ஆற்று நீரில் ஸ்நானம் செய்துவிட்டு அடுப்பை மூட்டுவேன். காஃபி பலகாரம் செய்து கொண்டே சுவாமி பூஜைக்கு கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து சந்தனம் அரைத்து வைத்தால் மாமனார் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜைக்கு வருவார். பூஜையான பிறகுதான் ஆகாரம். இதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறது கமலா. அப்புறம் சமையல் மாமியார் கிட்ட இருந்து சொல்லிக் கொடுப்பாள். சாதம் மட்டும் என்னை வடிக்க சொல்ல மாட்டார்கள், வழக்கமில்லை என்று. அவர்களிலே யாராவது தான் வடிப்பார்கள். அதிலும் என் சின்ன நாத்தனார் ரொம்ப வேடிக்கை மனுஷி, சதா கேலிதான். சமையலில் ஏதும் தெரியாவிட்டால் அவளைத்தான் கேட்பேன். எனக்கு ஒத்தாசையாக பரிமாறுவாள். பிற்பாடு நாங்கள் இருவரும் சாப்பாடு. சாப்பாடு 2 மணிக்கா? இல்லை இல்லை, 12 மணிக்கு ஆகிவிடும். வீட்டுக்கு பின்புறம் கொள்ளை தாழ்வாரம். அடுத்தாற் போல நிறைய வாழை மரங்கள். வெக்கையே தெரியாமல் சிலு சிலுவென்று காற்று வரும். மத்தியான பொழுதுபோக்கிற்கு 4 பேருமாக கட்டமோ பல்லாங்குழியோ 15 புலியோ. 15 புலியா? அதென்ன தெரியுமா? நீல வாட்டத்தில் முக்கோணமாக 5 கோடு, குறுக்கு வாட்டத்தில் நடுவிலே இப்படி 3 கோடு. ஓரத்தை மூடிவிட வேண்டும். 3 புலி, 15 12 ஆடு. புலி என்றால் புலி என்றால் புலி இல்லை, 3 சோழியோ களக்கோடியோ புலி என்ற காய்கள். ஆடுகளுக்கு 15 புளியம் விதை அல்லது சோழியா விதை வைத்துக் கொள்வது. ஆட்டக்காரர்களின் சாமர்த்தியம்தான் இதில் சுவாரஸ்யம். மேல் கூர்ப்பில் ஒரு புலி, நடுவில் 2. ஆடுகளால் புலி பாய இடங்கொடாமல் புலியை கட்டுவது. கோடுகள் சேரும் சந்தி ஆடுகளும் புலியும் இருக்க வேண்டும். புலி இருக்கும் இடத்திற்கு அடுத்தாற் போல ஆடு இருந்து அடுத்த இடம் காலியாக இருந்தால் மட்டுமே புலி பாயும், ஆடு அடிபடும். ஆட்டை பலி கொடுக்காமல் நகர்த்துவதே இதில் சாமர்த்தியம். 3 ஆடுகள் போச்சோ அவ்வளவுதான், அப்புறம் எல்லாம் போய்விடும். இதெல்லாம் புது விளையாட்டாம். புது மனிதர்களின் அன்பும் எனக்கு சந்தோஷமாய்த்தான் இருக்கிறது கமலா. மொத்தத்திலே பார்க்கும்போது கிராம வாசத்தில்தான் பூரா அமைதியும் இருக்கிறது கமலா. எல்லாருக்கும் போலவே புக்ககத்தார்கள் வாய்ப்பார்களா என்ன? கிராமவாசம் நரகமாக தோன்றக்கூடிய காட்டான்களாக இருந்தால் என்ன செய்வது? மாற்றக்கூடிய காரியமா இது? சுந்தா சற்று யோசித்தாள். சட்டென்று நினைவடைந்தவளாக, கமலா, உன்னோட பிறந்தகத்து கோத்திரம் என்ன தெரியுமா உனக்கு? அதாரு கண்டா? தெரியாதம்மா. ஏன்? எனக்கு ஒரு மைத்துனன் இருக்கிறான் கல்யாணத்திற்கு. சுந்தாவின் தாயார் அங்கே வந்தாள். யாரது? கமலாவா? வழி தெரிஞ்சுதாமா உனக்கு? சுந்தா, மாப்பிள்ளை எழுந்துட்டா போல இருக்கு, காப்பி கொடுக்க வேண்டாமா என்று சொன்னாள். சுந்தா எழுந்து கொண்டே, 5 நிமிஷம் இருக்கிறாயா கமலா? இதோ வந்து விடுகிறேன். போ, நான் இருக்கிறேன், காஃபி கொடுத்து விட்டு வா. ரேலி உள்ளில் மேஜைப்புறம் நின்று கொண்டு தலைவாரிக் கொண்டிருந்தான் செல்லப்பா. டிஃபனும் காஃபியும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சுந்தா. யாரது சுந்தா, சகபாடியோ என்று சிரித்துக்கொண்டே அவள் கையில் இருந்த அல்வா தட்டை வாங்கி கொண்டான். ஆமாம், வாய் கொஞ்சம் லொடலொட. அதுதான் சீக்கிரம் விழித்துக் கொண்டீர்களோ? என்ன கேட்கிறாள் உன்னை? ஒன்றுமில்லை. என் மாறுதலிலே அவள் பிரமித்து போய்விட்டாள். என்னென்னவோ கேள்வியை போட்டு திணறடிக்கிறாளோ என்னவோ, வீணாசைப்படுகிறாள் பாவம். 1 மாசத்துக்கு முன்னால கதிராமங்கத்திலிருந்து நல்ல வரன் வந்தத பட்டிக்காடுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாளாம். அது யார் தெரியுமா? நம்ம விஸ்வந்தான். நிஜமாகவா? உங்களுக்கு எப்படி? சிரஸ்தார் சந்தானமையர் பெண் தானே இவள்? ஆமாம், சந்தேகமே இல்ல. பட்டிக்காட்டானுக்கு வாழ்க்கப்பட மாட்டேன்னு சொன்ன புத்திசாலி இந்த பொண்ணுதான். சரி, அவளை உட்கார வைத்துட்டு வந்திருக்கிறாயே, போ என்றான். கமலாவுக்கும் தனக்குமாக 2 டம்ளர் காஃபியை எடுத்துக்கொண்டு, கமலா, அடுத்த மாசத்துக்குள் உனக்கு கல்யாணம் என்றாள். அப்பாடா, யாரடியும் அது? அதே வரன்தான், என் மைத்துனன். இப்போதுதான் அவர் சொன்னார். அசடே, வாய்க்கு வாய் பரிகாசம் செய்ய இடம் வைத்துக் கொண்டாயே. ஆனால் நீதான் அது என்று எனக்கு அப்போது தெரியாது. எல்லோரும் இதை பற்றி கேலி செய்தார்கள் எங்கள் புக்ககத்தில். நீதானா அது? சமயம் வைத்த போதெல்லாம் மாமியார் என்னிடம் வந்து, நல்ல வேலை நீ இந்த மாதிரி சொல்லி இருந்தால் நான் என்ன பண்றதுடி அம்மா, எங்க செல்லப்பா கட்டி சமத்துனா என்று சந்தோஷம் தாங்காமல் சொல்லுவாள். அவர் சொல்றா போல அடங்கா பிடாரியாக ஒரு நாட்டுப்பெண் வந்துவிட்டால் அப்புறம் குடித்தனம் சின்னா பின்னமாக வல்லவா சிதறி நாசமாகிவிடும்.
எழவு பெண்கள் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு பட்டம் வேற. நான் பார் இப்போ கலைந்த குடும்பத்தை சேர்க்க போறேனே, நீயும் நானும் ஒண்ணு. இது ஒரு பரிகாசமா சுந்தா? பரிகாசமே இல்லை, நிஜம்தான். என் மாமனார் அண்ணன் தம்பிகளுக்கு பாகஸ்த விஷயமாக ரகளையாகி பேச்சுவார்த்தை கிடையாதாம் 10 வருஷமாக. இப்போ என்னாலே அவள்லாம் சேர போறா. வேணா பாரேன், அடுத்த வருஷம் நீயும் நானும் ஒரே பானை சொத்துல சாப்பாடு. மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்பதில்லையே உனக்கு? ஒலிக்காமல் சொல்லு. மௌனமாக இருந்தாள் கமலா. சரி, மௌனம் சம்மதம். அவர்கள் சேர்வார்கள் என்று என்ன நிச்சயம் சுந்தா? அது எங்கள் இருவரின் வேலை. அந்த கவலை உனக்கு வேண்டாம். என் மாமி அவர்களும் தங்கமான குணம். இதை சொல்லவில்லையே உன்னிடம்? அவ 2 பேரும் தான் பேசுறதில்லையே ஒழிய, இவ அண்ணன் தம்பிகள் ரொம்ப நேசம். பெண்களில் இரு வீட்டுக்கும் போக்குவரத்து உண்டு. அவள் என் கல்யாணத்துக்கு கூட வந்தார்களே. ஒரு விஷயம், நீ மட்டும் என்னுடைய உண்மை சிநேகிதியானா நான் சொன்னபடி நீ கேட்க வேண்டும். நீயும் நானும் ஒன்றாய் இருக்கவே தான் இவ்வளவு பாசம் நம்மிடம் குடிகொண்டு விட்டது போலும். போ, கவலை விட்டது. எல்லாம் நடக்கும். இந்த சமயத்தை தவறவிட மாட்டேன் நான். சரி, ரொம்ப நாளியாச்சு, போய் வரட்டுமா சுந்தா? நாளைக்கு ஆத்துக்கு வரையா? ஆகட்டும் என்று அவளை பின்பற்றி ரேலி மட்டும் சென்றாள். வாசலில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் செல்லப்பா. அவனை பார்த்ததும் சட்டென்று பின்வாங்கினாள் கமலா. சந்தடி சாக்கில், இப்பொழுது என்னடி வெக்கம்? படிச்ச பொண்ணா லட்சணமா நீ பாடல போவியா? கல்யாணமான பிறகு கிரமமாக மைத்துனர் மரியாதை வரட்டும் என்று கணீர் என்று சொன்னாள் சுந்தா. பளிச்சென்று சிரித்து விட்டான் செல்லப்பா. சுந்தாவும் சிரித்தாள். ஒரு லஜ்ஜை கலந்த உவகையுடன் கமலா விற்றென்று நடந்து சென்று விட்டாள். சுந்தாவின் மனோரதம் கைகூடி வந்தது. கல்யாணமாகி கமலா புக்ககமும் வந்துவிட்டாள். கோகுலம் போன்ற விஸ்தாரமான குடும்பத்திற்கு திலகம் போல விளங்கினாள் சுந்தா. அவளுக்கு வலது கை போல கமலா. அண்ணன் தம்பிகள் கூடியதை பற்றியெல்லாம் புகழ்வது கேட்டு சந்தோஷப்பட்டாள் சுந்தா. செல்லப்பாவின் பெரும் முயற்சியால் மறுபடி குடும்பம் ஒன்றாகியது. குளவதி ஆட்டமா நாட்டு பொண்ணு வந்தா பெண்களும் பிள்ளைகளும் நாட்டு பெண்களும் பெரிய சுமங்கலியா மாமி மருமா குடித்தனம் கோகுலமாட்டம் இருக்கு. கொட்டில் நிறைந்த மாடுகளும் தொட்டில் குழந்தைகளுமாக கிளி கொஞ்சிறது பார்த்தால் இதே பேச்சு, இதே ஒரு உபமானமாக கூட பிரசித்தி பெற்றது அங்கே. சிவராமையர் குடும்பம் போவோரும் வருவோரும் வாழ்த்துவது பொருத்தம்தான். ஆமாம், குளவதிதான் சுந்தா. ஊருக்கு உயர்ந்த குடியாக பிரபலம் அடைந்தது அவளால் தானே. குளவதி சிறுகதை முற்றும். இச்சிறுகதை 1964 வெளிவந்தது. கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இதுல எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. கிராமத்தினுடைய அழகு, கிராமத்து மனிதர்களுடைய மனோபாவம், எண்ணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படித்தவர்களுடைய குணம், எப்படி வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்தோட ஒன்றி இருக்கணும், எல்லாமே இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு போகக்கூடிய பெண், ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கதை இது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.